ஹை விவஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சிம்பிளான மாடல் தான் பாருங்கள். இது வந்து எல்லாருமாலே தைக்க முடியும். புதுசாக பழகியவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கா. நம்ம ரொம்ப ரேட்டு கம்மியாகவும் வாங்கிக்கலாம். அந்த மாடல் தான் உங்களுக்கு வந்து பாருங்கள். இப்போ வந்து இது பானைக்கு மாதிரி வராது, ரவுண்டு ஷேப்பும் வராது. லைட்டாக வந்து நமக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சுருக்கு. இந்த இடத்துல வந்து லைட்டாக மாதிரி இப்படி நான் ரவுண்டு ஷேப்பில் எடுத்திருப்பேன். இந்த ஹைட்டு நீங்கள் உங்கள் இறக்க எல்லாமே போட்டுக்கோங்க. போட்டுட்டு பாருங்கள், இப்போ அப்படி நம்ம வந்து அந்த ஷேப்பை வந்து அடித்து பிரிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். இது வந்து நம்ம வந்து ஒரு சிலவங்க வந்து ரேட்டு ரொம்ப கம்மியாக நம்மள்கிட்ட எல்லா டேலையும் நம்ம கேட்போம். ஏன்னா எல்லாருக்குமே மாடல் போடணும்னு ஆசையாக இருக்கேன். ஆனால் வந்து நம்ம ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவோம். வேலை இல்லாத டைமில் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மாடல் போடணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்டு கேட்பேன். நம்ம வந்து வெளியில் பார்டர் வாங்கி ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் வச்சோன்னா எப்படி நமக்கு ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வராங்க எல்லாருக்குமே. ஏன்னா நமக்கு அது கட்டுப்படி ஆகாது. அதனால் இந்த மாதிரி மாடல் நம்ம போட்டு கொஞ்சம் அவங்க துணியிலேருந்தே நம்ம எடுத்து தைச்சினோன்னா நமக்கும் வந்து அதிகமாக வந்து நஷ்டம் வராது, அவங்களுக்கும் வந்து மனசு திருப்திப்படுத்திக்கலாம். நம்ம நானும் அப்படிதாங்க பார்ப்பேன். நான் வந்து எப்போவுமே நான் பழசு முதல்ல வந்து ஒரு துணி வராமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டதுங்க. கடை போட்ட புதுசில் துணி வந்ததும் நானும் அதுக்கேற்ற மாதிரி அந்த மாடல் போட்டு அவங்களுக்கு கொடுத்துடுவேன். தைச்சி தரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ரேட்டு ஜாஸ்தி இல்லை, தைக்க முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ரேட்டுக்கு வேணும்னு கேட்டுட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாடல் போட்டு கொடுத்துருவேங்க. அதனால தான் இன்னும் நம்ம கடையில் துணி எப்போவுமே வந்துகிட்டே இருக்கான். நம்ம ஒரு துணி வாரத நம்ம வந்து அதை ஒரு பெருசனால வந்து ஒரு எப்போவுமே அந்த எந்த துணி வந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருவேன். இதுதான் இப்படி அடித்து நம்ம மொத்தமாக எல்லாமே அடித்து கொடுத்து இதெல்லாம் ரொம்ப அவசரத்துக்கு இந்த மாதிரி மாடல் கேட்டாலும் நம்ம கொடுத்துடலாம். ரொம்ப லேட் ஆகாது. நாலுக்கப்புறம் டைல் நம்ம போட்டு பாருங்க. போட்டுட்டு கீழே வந்து நம்ம எப்போ மடிக்கிற மாதிரி நான் ஃப்ரெண்டு தட்டு கை ஸ்லீவ் எல்லாம் நான் அட்டாச் பண்ணி வச்சுட்டேன். மீதி துணி பிசுறு இருக்கே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து இந்த டாட்டு இதுக்கெல்லாம் நம்ம டாட்டு பிடிச்சிக்கலாம். மாடல் ரொம்ப கீழே வந்து கிராண்டாக வந்தால் மட்டும்தான் நம்ம டாட்டு பிடிக்க வேண்டாம். இதுக்கு வந்து மேலே நின்றுக்க மாடல், அதை நம்ம டாட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து பேக் தட்டை ரெடி பண்ணிட்டோம். அந்த ஷேப் வந்து எடுத்துகிட்டோம். உங்களுக்கு ஃபோம் இருந்தால் நீங்கள் ஃபோமில் வச்சு கூட அடித்து எடுத்துக்கோங்க. நான் ஃபோம் இல்லாமலே சும்மா சிம்பிளாக எவ்வளோ சீக்கிரம் நம்ம முடிக்கணுமோ அவ்வளோவும் சிம்பிளாக முடிச்சுக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி வந்து இப்படி இந்த மாதிரி சாதாரணமாக இப்படி துணியை கட் பண்ணி வச்சுட்டு, இது வந்து புடவை இல்லைண்டு புடவைக்கு ஓரமாக கொஞ்சம் துணி இருக்க மாதிரி அதுலேருந்து நான் வெட்டி எடுத்துருக்குறேன். எடுத்துகிட்டு பாருங்கள், இப்படி வந்து இப்படி இந்த மாதிரி மாடலில் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி புடவையில கொஞ்சம் எடுத்து நம்ம அந்த கலர் உங்களுக்கு அந்த புடவை பத்தலைன்னா நீங்கள் புடவையில வாரம் வெட்டாதீங்க. கடையிலே சில்க் காட்டன் துணி ஒரு 30 பாயிண்ட் வாங்கிட்டு வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இது இவங்க வந்து ஸ்லிம்மாக ரொம்ப ஒல்லியாக தான் இருக்கும். அதனால் நான் வந்து அந்த புடவைக்கு வாரத்துலேருந்து கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து எல்லா பீஸும் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி
இதில் வந்து நம்ம கை வேலைகள் தான். அதனால் வந்து நம்ம பார்த்து இந்த மாதிரி எல்லாமே 2 கலர். இந்த ஜாக்கெட்டில் கொஞ்சம் நம்ம மீதி வர பீஸை கட் பண்ணி இந்த மாதிரி ஷேப் எடுத்துக்கணும். அந்த புடவையிலேருந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு நம்ம வந்து ஃபோனை எடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டெப்பு மாதிரி இப்படி வச்சுட்டு நம்ம அதே இது மாதிரி இந்த ஜாக்கெட்டு விட்டுறதுக்கு பற்றில அதில் உள்ளது இப்போ எடுத்து இந்த இப்படி ரொம்ப இதாகலாம். இதுக்கு இந்த நடுவு மாதிரி வர பற்றில அந்த மாதிரி இதில் வச்சுக்கோங்க. நம்ம இதை வந்து மீதியை வந்து கட் பண்ணி வெட்டி எடுத்துக்கலாம். ஸ்டெப்பு ஸ்டெப்பாக வந்துச்சு இல்லையா, அதான் இதில் ஒரு ஸ்டெப்பு மேலே ஸ்டெப்பு. இப்போ நம்ம இந்த மீதி எங்கே இருக்குது பார்த்தில அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மெதுவாக. இந்த மாதிரி ஒரு கிராஸ் பீஸு எடுத்து வெட்டி வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு இதை 2 அப்படி மடிச்சுட்டு இது லைட்டாக ரொம்ப இழுக்காமல் லைட்டாக, அப்போ தான் அந்த வளைய வந்து உங்களுக்கு நமக்கு வந்து கிடைக்கும் பைப்பிங். இது வரைக்கும் போதும். இதோட மீதி இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி எல்லாத்தையும் உள்ள எடுத்தாலே இது வந்து இப்போ உங்களுக்கு அதிகமாக முன்ன மருந்து உங்களுக்கு பைப்பிங் எல்லாம் லைட்டாக வந்து நம்ம வெட்டி இந்த இடத்த விட்டுக்கலாம். அப்படி வந்து பைப்பிங் வச்சு மெதுவாக வந்து 2 பாருங்க மெதுவாக அப்படியே மடித்து வச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். ஷேப் இதுக்கு மட்டும் நம்ம அந்த பைப்பிங் ரெடி பண்ணிட்டோம். இனி வந்து இந்த மாதிரி இது வந்து சில்க் காட்டன் வாங்கிக்கலாம், இல்லைனா நான் இது வந்து சில்க் காட்டன் தான் வாங்கியிருக்கேன். அதே கலர் புடவை கலர் பார்த்துக்கோங்க.
இந்த மாதிரி வந்து மார்க்கு தெரியுதுன்னு தெரியல உங்களுக்கு. இந்த ஷேப் மட்டும் எடுத்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டு பாருங்கள், நேருக்கு மேலே வந்து ஸ்டிச்சிங் பண்ணி இந்த பைப்பிங் பேக்கில் அப்படியே நான் வந்து கிராஸ் பீஸ் எடுத்து நான் வந்து அடிச்சு திருப்பி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பைப்பிங் இன்னொன்று நம்ம வைக்கணும். இப்படி வந்து நீங்கள் கரெக்டாக அந்த ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான மாடல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கும் பாருங்கள் மாடல் வச்சு கொடுத்த மாதிரியா இருக்கான். உங்களாலையும் கண்டிப்பாக முடியும். நீங்கள் வந்து இப்போ தான் பழகிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் இது வந்து ரொம்ப ஈஸியான மாடல். நமக்கு இந்த ஷேப்பு மட்டும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு அப்படியே அந்த கலரை மாற்றி மாற்றி வைக்கணும். இன்னும் இதில் வந்து நான் இது வந்து உங்களுக்கு ஃபுல் பின்சிங் ஆனப்புறம் நான் அந்த வீடியோவை போடுதேன் அப்படியே. அப்போ தான் உங்களுக்கு பார்க்கிறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும். இதில் வந்து இந்த சின்ன சின்ன முத்தெல்லாம் வைக்கணும். ஒரு லைட்டாக ஒரு முத்து மட்டும் வச்சேன்னா இன்னும் பார்க்கிறதுக்கு நீட்டாக இருக்கும். நான் வந்து இதை ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு இந்த வீடியோ அப்படியே உங்களுக்கு போடுதேன். இந்த முத்தெல்லாம் வச்சுட்டு